வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே அப்படின்னா நண்பன் மட்டும் வந்திருக்கோம். அதாவது எழுது மாட்டு வானை தூக்கி வந்திருக்கிறோம். எழுது மாட்டு வானை சுற்றி பார்க்க போகிறோம். வெட்டிமுத்து சாய் எழுது மாட்டு வானே என்ன பேர் வந்த உண்மையாவா? ஏதோ ஒன்று கல்வி சம்பந்தமானது ஒரு அர்த்தம் இருக்குன்னு தெரியும். சாம்பு சாம்பு சார் எழுத மாட்டானே பேர் வந்த எழுத மாட்டேன். இங்க வந்து பழைய அடிவாட்டில வந்து இங்க இருந்த மக்கள் எழுந்து வேற இடங்களுக்கு போனோம். அம்மா இது இதை நம்பி தயவு செய்து ஒன்று முடிவெடுத்துறாங்க. சும்மா வட்டிக்கிறான் ஒரு இடத்துக்கு பாரு எவ்வளவு இது என்னல பள்ளம் மேலே இது பள்ள முந்தி வந்து என்னடா போடா வடியா என்ன கடைசி வரையும் சொல்றீங்க இல்லையடா? கேணி ஏன் இப்படி வர? இது வந்து இங்க விவசாயம் செய்யறது வந்து இதுக்குள்ள வந்து அந்த இதுல தண்ணி எடுத்து கொண்டு போறோம். என்ன பேர் அது? ஓகே மரத்துல இது எல்லாம் செய்யறா அப்படி கொண்டு வைக்கிறது. ஓகே ஓகே முன்னதுமே வந்து கொண்டு அடைஞ்சா இது மேல கட்டுப்பாடு இருந்தானே மாட்டா. நீ வடிக்கிறத விட வாடா வடிக்க போகுது. பெரியப்பா வீட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 படிப்புல வந்து என்ன சைட்ல வந்து ஒரு வீடு மாதிரி உண்டு. அதுக்கு மேல இந்தா இதான் அடா அதுவும் கூட வயலும் கூடயா? எங்களோட வயலும் இருக்கு. ஓகே இந்த வெயிலுக்கு அம்மா இது இருக்கு. இது மெயின் ரோடு எடுத்து ரெயின் சத்தம் கடிச்சு தென்னாய் என்ன நீ தான் இந்த வேலை செய்வேன்னா அவனுக்கு தெரியும். சரி வாத்தியார நீ செய்து வருது என்ன தெரியாதமா மாட்டுப்படுத்தீங்களா எங்களோட இந்த பாதைக்கு வந்து? இல்லை நாங்கள் வந்து தெரிந்தே தான். அதாவது எங்களுக்கு நாங்கள் வந்து அந்த காலங்களில் தண்ணி பிரேசங்கள் ஆக்காது விளாங்களா. எங்களுக்கு வந்து இதுவரை வந்து புதுசில் இந்த மிலிட்ரி கம்பியோ மிலிட்ரி கொமாண்டோ முள்ளு கம்பியோ இந்த பேரியர்கள் அப்படியே போடுவேன். என்ன வேணும்டா துப்பாக்கிட்டு வட்டி வந்துட்டாங்க தமிழ் வந்துட்டா சரி நான் இதுக்காக இந்த முறை வேற இல்லை. இந்த இதில் தான் கறக்க மாட்டேன். வெட்டிச்சு அப்படின்னு சொன்னால் 2 கிலோ பொழுது போகும். இஞ்சால முள்ளு கம்பி அப்படியே பாதையடியை பார்த்து போனீங்கன்னா சரி சாப்பிட தேவையில்லை. அடடா வந்து எனக்கு என்ன எழுத மட்டுமா மாதிரி தெரியலடா காடு மாதிரி இருக்கு. அது என்னடா இது இன்னைக்கு தராமா மயில் இருக்குமா சில நேரங்களில் வாழ்க்கை என்ன மாதிரி கரும்பு அடுத்து என்ன பழமடா சாப்பிடலாமா? அவன் கேட்டு போட்டு சொல்லுவான் கடைசியாக சாப்பிட்டு போட்டுனா நான் கிடக்கணும். என்ன பழம் அந்த நல்ல மழை வரப்போதா எங்க வயலுங்க? ஓ சி பாதியா அங்காள சாமன் சொந்தக்கார ஃபுல்லாக இருக்காங்களா அங்காள? அப்படியே கண்ணிவடி இருக்கா? கண்ணிவடி இல்லையடா. அப்போ பாம்பா சவன் சிக்கல் இல்லை. இந்த நினைக்கிறேன் பெரிய பாம்பு. இந்த பாம்பு பயப்பேட்டை கண்டு ஆமா பெரிய போ இதான் நிற்குது இதடா. இதெல்லாம் வயல் பச்சை பசையல் இருக்குமென்னு பார்த்தா காஞ்சி போட்டுது எல்லாம் முடிஞ்சுது அறுபடை.
திருப்பி வைக்க இல்லையா? அட இதுக்கு தண்ணி அங்கே இருந்து வருது, கிணறு இருக்கும். மழையை நம்பிட்டாங்கடா, குளம் இருக்காங்க. பாரு நான் இப்போ நீங்கள் இல்லைங்கண்ணா அப்படின்னு போட்டு வரேன் கொஞ்சம். நான் கொஞ்சம் போட்டு வரேன். நல்லா இருக்குடா. எழுத மாட்டோம் பிரதேசத்தில் நிற்கிறோம். இப்போ கொஞ்ச காலமாக மழை இல்லை. இது மழையை நம்பி தான் இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் விவசாயத்தில் ஈடுபடுது. கிட்டத்தட்ட இங்கே சனங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 200-300 வீட்டுக்கு ஒருக்கா தான் ஒரு வீடுகள் இருக்குது. இது கொஞ்ச நாள் கட்டுப்பாடு, கொஞ்சம் வருடங்கள் போது கட்டுப்பாடுலேருந்து இப்போ தான் வெளியில் வந்தது. சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. பா ஹலோ ரைட். என்னடா மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட இருந்தா பாருங்க, சுற்றி வர ஆக்களே இல்லை. என்னடா உனக்கு இங்கே வேற விருப்பம் இல்லை என்ன சொல்லப்பா? அது பரவாயில்ல போடுவேன். நடக்கலாதானடாப்பா? சொல்லி போட்டு போ. எழுத மட்டும் வேண்டாம் பேர் வந்தது. சொல்லு சொல்லு சொல்லு. இன்னொரு இடங்கள்ல கொஞ்சம் மட்டு காலங்கள் இருந்து திரும்ப அந்த எழுந்து மட்டு வெடி வெடி முத்து அந்த வழியெல்லாம் போலாம். நீ ஷார்ட் ஃபார்ம் இருந்துறியா? சாம்பு இந்த பனை மரத்துல ஒரு மரம் ஒன்று முளைச்சிருக்கு. என்ன மரம் சொல்லாம நீ எப்பயுமே உண்மையா ஒரு இல்ல தெரியாண்டே சொல்ல மாட்டியா? இல்ல எல்லாத்தையும் பூசி உனக்கு என்ன கொண்டே விட்டா சரிதானே யாழ்ப்பாணத்துல. அட இவ்வளோ பனை மரத்துக்கு யார் சாம்பு தண்ணி ஊத்துற? அதாவது சொல்றீங்க என்ன நினைச்சேன். அதுக்கு மேலே அது கதை வச்சிருக்கீங்க. ஆமாம் இதில் அந்த சாப்பிட்ற இந்த ஒரு பாம்பு பத்திருக்கு பார்த்து போமா? ம் சொல்லு. ம் கிட்டத்தட்ட இதில் நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று விழுந்து விழுந்தாலும் சேனாங்க இல்லை. என்னது? ஓ இது பழம் சிக்கல் வேண்டாம். அட நீ என்ன மனுஷனடா வெடிக்கிறாடா நீ சாம்பு? நான் பேன் வெடி முத்தண்டு பேரை மாத்துறா போய்க்கொண்டே இருக்கு. சார் எத்தனாம் ஆண்டு விட்டா இந்த இடம்? 2012. எதடா ஈச்சம்பளம் புடுங்கடா, நல்ல சாம்பார்டா. அட நீ என்னடா நீ சும்மா மூணாக்குறீங்களோ? ஏய் சாப்பிடலாமடா. ஈச்சம்பளம் காட்டுக்குள்ளி சம்பளம் எங்கே இருக்கு? எங்க? ம் ஈச்ச மரம்
காட்டு காட்டு வீடியோவில் காட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஆசைப்படணும் இந்த வீடியோ பார்த்து வேலை. நீங்கள் எந்த நாடு? ஆஸ்திரேலியா. இதில் போனால் இந்த இடத்துல ஒரு 300-400 மீட்டர் தள்ளி தான் ஒவ்வொரு வீடுகளுமே இருக்குது. கிட்டத்தட்ட 2012 வந்து இந்த இடம் விட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய அந்த கால ஜாழ்ப்பாணம் இப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஈச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலத்துச்சு அப்படிங்கிறது தான் சாப்பிட நல்லா இருக்கும். வேண்டா இங்கே வேண்டாம் எப்படா போ இங்கே எல்லாம் சாமி இப்போ இதுக்கு இருந்து போடுவா சாம்பு சாம்பு இதில் என்ன செய்யற அட கறக்க மாட்டை வட்டிச்சுதான்டா என்னண்டு என்னது கறக்க மாட்டை வச்சுக்கணும் சொல்ல அப்போ மார்கழி மாதம் தான் நாங்கள் கார்த்திகை மாதம் உன்னோட உதாண்ட ஒன்றும் கதைக்கிறான் நிம்மதிக்கு கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணலாம். தீபத்துக்கு யூஸ் பண்ணலாம். வேலிகளை எல்லைகளை பிரித்து காட்டுவதற்கு யூஸ் பண்ணலாம். அழகுக்கு கூட யூஸ் பண்ணலாமே. கடவுளே எல்லாம் வாணி சரி எல்லாம் இருக்கு. எங்க நொங்கு நொங்கு சீசன் தோற ரோட்டோட்டா நொங்கு வித்தான் இருக்கிறாங்க. வேற மாட்டியா இருக்கா என்ன வருத்தமா நடந்து இப்படி ஒரு உருவத்தை நாங்கள் நடக்க வச்சிருக்கோம். நடை என்றது எல்லாருக்கும் ஒரு மூச்சு பயிற்சி. எந்த கடவுளே வேணா மேடம் கலப்புல மூச்சு வாங்க நான் நடந்து சாம தேசத்துக்கு விழுந்துரு தண்ணி இருக்குதா ஆளை கண்டு தன்னான் அதில் போறார் ஒரு ஆள் ரெண்டு பேர் நினைக்கல இன்றைக்கு தனியாக வந்துருந்தீங்களா ஃபுல்லாக திரிஞ்சிருப்பேன் எழுத மாட்டோம். சாமி இதுக்கா நீங்கள் உங்களோட அரசியல் இதுகளை பயன்படுத்தி ரோட் போடலாமே சாம்பு இதுகளுக்கு ரோட் போடக்கூடிய இடங்கள் ஓகே. அதுக்கும் பதில் சொல்றீங்களா நீங்கள்? நீங்க எதுக்கு இப்ப இல்லையண்டு கட்சிகள் வந்து ரோட் போடுறதுக்கோ அதுக்கு இதுக்கோ ஒன்றும் முடங்கள் பார்க்க போட் போடுறதுக்கு போட் போடணும். சரி என்ன செய்யறவன் கேட்டா இல்ல பாருங்க எழுத மட்டும் பாருங்க இங்க மணல் மண் எடுத்து பூச்சி மண்ணா பாய்க்கலாமா எழுத மட்டும் எவ்வளவு சனம் இருக்கு நினைக்கிறாய்? கொஞ்சம் 1083 குடும்பம் இருக்கு. இப்ப இங்க எவ்வளவு இருக்கு? என்னன்னு அப்போ இடக்கமே இல்லாம அடிக்கிற உண்மையாவா? ஒற்றையடி பாதை என்று தான் சாம். இந்த பாதை எவ்வளோ எத்தனை மீட்டர் சாம்பு? இந்த பாதை எவ்வளவு அகலம்? 6 அடி விட கூடாடா. 10 அடி வேறுமாடா. அது 10 அடி வேறும். எடு சேப்பாடு 10 அடி வேறும். வடா வெட்டி வெட்டி முத்துண்ட தலை நகரம் 10 அடி வரும். இது 8 அடி இல்லாடி 9 அடி. 10 அடி வரும். 8 அடி இல்லாடி 9 அடி. இப்ப இனிப்பா இதுக்கு 10 அடியாது. சாம்ப படுக்க விட்டு பாருங்க. இல்ல இல்ல தாராளமா ஓகே.
பாடுறா நீ வட்டி முத்தன்றதா இது 9 அடி. 2 வருஷம் 4 5 சரி பட்டு அடி. ஆடி அவனை காலை பற்றி நல்லா இருக்கு சரி